அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிளைமேட் சேஞ்சிங், பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், இதை பற்றிய வீடியோக்களும் 4 வீடியோவில் நம்ம சில வீடியோக்களும் பார்த்தோம். அது சம்பந்தமான சப்ஜெக்டில் இது லாஸ்ட் வீடியோங்க. போன வீடியோலாம் பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி COP26, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 அப்படிங்கிற மாநாடு இங்கிலாந்தில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜப்பான்லையும் பாரிஸில் நடந்திருக்கு. 2021 இங்கிலாந்தில் நடந்த கிளாஸ்கோ மாநாடு தான் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. அதில் இந்தியாவுடைய பங்களிப்பு நிறையவா இருந்துச்சு. இந்தியாவுடைய அறிக்கை எப்படி ஏற்றுக்கிட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு நாடு ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா மற்ற எல்லா உலக நாடுகளும் அதை அக்செப்ட் பண்ணதுன்னா அந்த நாடு எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நாடு அதில் எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் உன்னிப்பாக பார்ப்பாங்க. அந்த வகையில் நம்ம பாரதம் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அதனாலதான் அன்னைக்கு அந்த வரைவு திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த நம்மளுடைய இன்றைய பிரதமர் அன்னைக்கே குஜராத்தில் இதை முன்னெடுத்து சூரிய ஒளி மின்சாரம் மூலம் நிறைய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிச்சார் அப்பவே. அதனால தான் அவர் பிரதமராக தேர்ந்தெடுத்த உடனே சோலார் அலையன்ஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. 123 கண்ட்ரிஸ் சோலார் அலையன்ஸ். அதுக்கு தலைவராக அவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க உலக நாடுகள். அந்த அளவுக்கு நம்ம முனைப்போடு செயல்பட்டது நம்ம நாடு. குஜராத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மின்சார பயன்பாடு நிறைவாக இருக்கு. அதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் உலகத்தின் உயரமான சிலை உள்ள அந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மின்சாரம் மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அலாட் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள் மட்டும்தான் உள்ள அலௌடு. 2 வீலராலும் சரி, ஆட்டோனாலும் சரி, கார்னாலும் சரி, டாக்ஸினாலும் சரி, என்ன வண்டினாலும் சரி, ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள் தான். இது மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பஸ் வர ஆரம்பிச்சு. எலக்ட்ரானிக் பஸ் தான் இப்போ நிறைய ஓட்டிட்டு இருக்கு டெல்லியில். இது ஒவ்வொரு சென்னையிலையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது இமாச்சல் பிரதேசம் சில வில்லேஜில் முழுக்க சூரிய ஒளி மின்சாரம் தான் பயன்படுத்துறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ராம்நாடில் சூரிய ஒளி மின்சாரம் பூங்கா அமைச்சு சூரிய ஒளி மின்சாரம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். திருவாரூர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ மத்திய பிரதேசத்தில் நர்மதா ஆற்றங்கிற பக்கத்தில் ஒரு சூரிய ஒளி மின்சார பூங்கா ஒன்று அமைச்சு சூரிய ஒளி மின்சாரம் தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி தெலுங்கானாலேயும் அதே மாதிரி சூரிய ஒளி மின்சாரம் அமைக்கப்பட்டு வருகிறது பூங்கா. இப்போ இது 2 தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிற பூங்காவாக அமைய இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோம். நமக்கு தெரியும், கொச்சின்ல ஏர்போர்ட் முழுக்க சூரிய ஒளி மின்சாரத்தில் இயங்குற ஏர்போர்ட்டுங்க கொச்சின்ல. அப்படி இருக்கும்போது அவங்க தனக்கு தேவையான மீதி மின்சாரத்தை யூஸ் பண்ணிட்டு மீதி மின்சாரத்தை கேரளா கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கொச்சின் ஏர்போர்ட் செயல்படுது. நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம் பார்க்கல சூரிய ஒளி இயங்கும் பேருந்து நிலையம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். இது மாதிரி நிறைய நிகழ்வு நம்ம நாட்டில் நடத்திக்கிட்டே இருக்கு. இப்ப சமீபத்துல பிரதமர் அறிவிச்சார் பார்த்தீங்களா, 1 கோடி இல்லங்களுக்கு சூரிய மின்ஒளி திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். அதுலயும் நம்ம மக்கள் ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க. சப்சிடி கொடுக்குறாங்க. இதுல ஒரு அரசுக்கு என்ன வேண்டுகோள் நாங்க இந்த வீடியோ வரலாம்னு நினைச்சோம்னா, நிச்சயமா என்னன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. அதை கொஞ்சம் குறைக்கணும், சப்சிடியை கூட்டணும். அப்ப இன்னும் மக்கள் ஆர்வமா அதை கலந்துக்குவாங்க. சரி, இவ்வளவு நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளால முடிஞ்ச சின்ன விஷயங்களை நம்ம கவனமா கையாளணுங்க. ஒண்ணு, வீட்டுல தேவையில்லாத மின்விசிறிகளை அணைச்சு வைக்கணும். தேவையில்லாத லைட்ஸை ஆஃப் பண்ணி வைக்கணும். இதை சும்மா காலையிலேயே போட்டு வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருப்போம். இதெல்லாம் வேணும்னு நம்ம பண்ணல. பட் எதாச்சும் நடக்கிற விஷயங்கள் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எல்இடி பல்ப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ண பழகிக்கணும். எல்இடி பல்ப்ஸ் இன்னைக்கு எல்லா பக்கமே வந்துருச்சு. எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது வெளியிடுற கார்பனும் கம்மி, வெளியிடுற கார்பனும் கம்மி, கன்சப்ஷனும் கம்மி, எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷனும் கம்மி. அது பெரும் முயற்சி எடுத்து நம்ம நாட்டில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. எல்இடிக்கு நம்ம எல்லாரும் மாறணும். ஏசி பயன்பாடு அளவோட வச்சுக்கணும். ஆஃபீஸ்லையும் சரி, வீட்லையும் சரி, ஏசி பயன்பாடை கொஞ்சம் சுருக்கமாக வச்சுக்கிட்டு ஒன்று யூஸ் பண்ணி எல்லாரும் பண்ணுற மாதிரி வைக்கணும். பொது போக்குவரத்து ஓரளவுக்கு ஒரு 3 கார் இருக்கும், 2 கார் இருக்கும், எடுத்துகிட்டு எல்லாரும் வெளில போவாங்க. அது ஒரு காரில் போகிற மாதிரி வச்சுக்கணும். இல்லை 4 ஃபேமிலி சேர்ந்து போகிறாங்கன்னா 4 காரில் போக ஒரு வேனில் போகணும். பொது பயன்பாட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்பாகும். இதெல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம இதை மெனக்கெட்டு அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வருகிற வருங்கால சன்னதிகளில் இதை ஒரு கவனமாக பண்ணணும். அவ்வளோ பெரிய இக்கட்டில் நம்ம இருக்கிறோம். இந்த பருவநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனை. அதனாலதான் திரும்ப இந்த மாதிரி சின்ன விஷயங்களை, தண்ணீரை சேமிக்கணும், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். அந்த மாதிரி நம்ம கோஆப்ரேட் பண்ணி, அரசோட கோஆப்ரேட் பண்ணி சூரிய ஒளி மின்சாரத்துக்கு மாறுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நிச்சயமா நம்மளாலேயும் அந்த வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நமக்கும் நல்ல முறையில் நம்ம முன்னெடுத்து செல்ல முடியும். அது எல்லாத்துக்கும் நல்லது. இது சம்பந்தமான இந்த சப்ஜெக்ட் வீடியோ இந்த இதான் லாஸ்ட் வீடியோங்க. அடுத்து நம்ம வேற சப்ஜெக்ட் போவோம். நீங்க தொடர்ந்து அளித்து வரும் ஊக்கமும் உற்சாகமும் தான் அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.